அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இகழ்ச்சியின் கெட்டாரை, அப்போ மறதியால் கெட்டு போனவங்கள உள்ளுக அப்படின்னு நினச்சி பாருங்க. இவெல்லாம் மறதி அப்படின்ற ஒரு வியாதியாலே, மறதி அது ஒரு வியாதியோ அது ஒரு பழக்கமோ, அதனாலே கெட்டு போயிட்டான், அவனெல்லாம் உள்ளுங்க நினச்சி பாருங்கள். எப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம மிதமிஞ்சிய மகிழ்ச்சியில் அப்படியே தன்னை மறந்து உட்காந்துருப்போம் பாருங்க. அடடா, ஏய் ராஜா, நீலாம் பெரிய ஆள்ரா, உன்ன மாதிரி யாருமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு மிதமிஞ்சிய ஒரு மகிழ்ச்சியில் அப்படியே படுத்திருக்கும் போது, மறந்து கிடக்கும் பொழுது நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? ஏற்கனவே இவெல்லாம் ஞாபக மறதியால் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு போய் கெட்டு போனான் பாருங்க, அவனை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ மகிழ்ச்சி என்பது என்னதுமா? ஒரு பெரும் மகிழ்ச்சி வருமோ ஒன்றுமே புரியாது, தலைகால் புரியாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு நிற்காதீங்க அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம்.